கொஸ்டினை அப்படியே இப்போ எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ 1 பை 1 எழுதியிருக்கேன். 1 பை 1 நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று அப்படின்றது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. ஓகேங்களா? ஒன்றுன்றப்போ ஒன்று ஸ்கொயர்னாலும் ஒன்றுனாலும் ஒன்று தான். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்றத ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா படி மேலே இருக்கிறத எக்ஸு ஏவையும் 1 பியாவும் எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸு ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸு மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ். இது ரெண்டுலையும் எக்ஸு காமனாக இருக்குது. ஸோ எக்ஸை வெளியே எடுத்தேன் அப்படின்னா எக்ஸு ப்ளஸ் 1ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ இதுலேருந்து எக்ஸ் எடுத்தேன் அப்படின்னா இது வந்து மீதி எக்ஸ் இருக்கும். இதுலேருந்து எக்ஸ் எடுத்துகிட்டா மீதி 1 இருக்கும். ஓகேங்களா? இப்போ மல்டிபிள் பண்ணி பாருங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் இங்கே இருக்கும். எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிக்கணும். மீதி இருக்கிறது என்னது எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுக்கான ஃபஸ்ட்டு டிவிஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் டிவிஷன் பாருங்கள். ஸோ செகண்ட் டிவிஷன் இதை வந்து நம்ம ஃபேக்டரைசேஷன் தான் பண்ணணும். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணும்போது பாருங்கள் 18 இருக்குது ப்ளஸ் 18. ஓகேங்களா? மல்டிபிள் பண்ணால் 18, ஆட் பண்ணால் -11. ஸோ எந்த நம்பர் போடலாம் அப்படின்னா 2வும் 9ம் போட்டிங்கன்னா ஆட் பண்ணால் 11 வந்துடும். பட் வந்து என்ன அப்படின்னா மல்டிபிள் பண்ணும்போது ப்ளஸில் இருக்குது, ஆட் பண்ணால் மைனஸில். ஸோ அப்போ ரெண்டுமே மைனஸ் தான். -2 -9 மல்டிபிள் பண்ணால் +18. -2 + -9 ஆட் பண்ணால் -11. ஸோ அப்போ இதை நான் எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 9. ஓகேங்களா? டிவைடட் பை இதை பாருங்கள். மல்டிபிள் பண்ணால் 4, ஆட் பண்ணால் -4. ஓகேங்களா? ஸோ அதே தான் -2 -2 போட்டோம் அப்படின்னா ஆட் பண்ணால் -4. ஸோ அப்போ நான் இதை எப்படி எழுதலாம்? எக்ஸு -2 எக்ஸு -2. ஓகேங்களா? ரெண்டுமே -2ன்றப்ப ஆட் பண்ணால் -4, மல்டிபிள் பண்ணால் +4. ஸோ எக்ஸ் -2 மேலேயும் இருக்குது கீழேயும் இருக்குது. கட் பண்ணிட்டேன் அப்படின்னா மீதி என்ன இருக்கும்? எக்ஸ் -9 பை எக்ஸ் -2. ஓகேங்களா? ஸோ இதுதான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர், டிவிஷனுக்கான ஆன்சர். அடுத்தது தேர்ட் டிவிஷன் பாருங்கள். ஸோ தேர்ட் டிவிஷன் இதுதான். ஸோ தேர்ட் டிவிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து 9, இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 9. மேலே எக்ஸ் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் இருக்குது. அப்போ 9xை வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா எக்ஸு 9x இன்ட்டு எக்ஸு 9x ஸ்கொயர். ஓகேங்களா? ப்ளஸ் 9 போட்டேன்னா 9x இன்ட்டு 9 81xன்னு வந்துடும். ஓகேங்களா? மேலே ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. கீழே இருக்கிறத ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ கீழே இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் பண்ணால் -9, ஆட் பண்ணால் 8 வரும். என்னென்ன நம்பர் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 9ஐயும் போட்டால் 9 மல்டிபிள் பண்ணலாம். பட் ஆட் பண்ணால் 8 வரணும். ஸோ அப்போ +8ன்றப்ப மேக்ஸிமம் நம்பர் ப்ளஸ்லையும் மினிமம் நம்பர் மைனஸ்லையும் வைக்கணும். ஸ்மாலஸ்ட் நம்பர்ஸ் மைனஸ்லையும் வைக்கிறோம். ஓகேங்களா? 9 இன்ட்டு -1 -9. 9 - 1 +8. ஓகேங்களா? இங்கே வந்து +8 தான் இருக்குது. ஸோ இது +8. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை நான் எப்படி எழுதலாம்? இதுலேருந்து எக்ஸை வெளியில் எடுத்துருங்க. எக்ஸை வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x மைனஸ். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணும்போது பவர் அதிகபட்சம் எக்ஸ் ஸ்கொயரில் இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தடில் நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? இங்கே எக்ஸ் கியூப் இருந்ததுனால முதல் 3லையும் எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸை வெளியே எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ 9x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 9 டிவைடட் பை இந்த எக்ஸை அப்படியே எழுதுகிறேன். இதை ஃபுல்லாக ஃபேக்டரைஸ் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் 9 எக்ஸு -1. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 9 இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 9 கட் பண்ணுறேன், எக்ஸையும் கட் பண்ணுறேன். ஸோ மீதி என்ன இருக்குது? 9 பை எக்ஸு -1. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் இதுக்கான ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டிவிஷன். ஸோ ஃபோர்த் டிவிஷன் பாருங்கள். இது வந்து 40, இது வந்து 3. ஓகேங்களா? ஸோ நம்ம டைரெக்டாகவே ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம். ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னதான். இது வந்து மல்டிபிள் பண்ணால் -40. ஓகேங்களா? 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் -40. அதான் அதே நம்பரை ஆட் பண்ணால் -3 வரணும். ஸோ அப்போ என்ன அது 5ம் 8ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 40, டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 3. பட் எது மைனஸ் எது ப்ளஸ்ன்றதை பார்க்கணும். ஏன்னா இங்கேயும் மைனஸ்ன்றப்ப ரெண்டில் ஒரு நம்பர் மைனஸ் ஒரு நம்பர் ப்ளஸ்ஸு. வர ஆன்சர் மைனஸ் அப்படின்றப்ப மேக்ஸிமம் நம்பர் தான் மைனஸில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மெத்தடை நான் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 8 அப்படின்னு ஃபேக்டரைஸ் பண்ணிட்டேன். கீழே இருக்கிறத பாருங்கள். ஏற்கனவே இங்கே சொன்ன மாதிரி பவர் க்யூபில் இருந்தால் ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியாது. அதிகபட்சம் ஸ்கொயரில் இருக்கிறது தான் நம்மளால் இந்த மெத்தடில் ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ இங்கே க்யூப் இருக்குது, எல்லாத்துக்கும் காமனாக பி இருக்கும்போது அது போக மல்டிபிள்ஸ் ஆஃப் 2வும் இருக்குது. ஸோ 2p வெளியே எடுக்கிறேன். 2p இதுலேருந்து வெளியே போயிட்டேன்னா
பி ஸ்கொயர் ஓகேங்களா. 2p இன்ட்டு பி ஸ்கொயர் 2p கியூப் வந்திருக்குமா. ஸோ அப்போ இதை நான் இந்த மாதிரி உடச்சிட்டேன். அடுத்தது இந்த மைனஸை நான் எழுதுகிறேன். 24ல் 2p வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா 24ல் 12 பி ஸ்கொயர் பியாக மாறிடும் ஓகேங்களா. ஸோ 2p இன்ட்டு 12p மல்டிபிள் பண்ணால் 24 பி ஸ்கொயர். அடுத்து 64 அப்படின்றத 2 ஆல்ரெடி வெளியே போயிடுச்சு. ஸோ 32 பி வந்து வெளியே போயிடுச்சு. ஸோ இப்போ இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணால் 32 ஆட் பண்ணால் -12 வரணும். ஸோ எந்த நம்பர் போடலாம் அப்படின்னா 4ம் 8ம் போட்டால் 32 ஆட் பண்ணால் 12 வரும். ஸோ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸுன்றப்ப ரெண்டுமே மைனஸாக இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் ஓகேங்களா. ஸோ அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 8 டிவைடட் பை 2p இன்ட்டு இந்த 4ஐ எக்ஸ் மைனஸ் 4ன்னு எழுதுகிறேன். இந்த 8ஐ எக்ஸ் மைனஸ் 8ன்னு எழுதுகிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ மேலேயும் கீழே எக்ஸ் மைனஸ் 8 இருக்கிறதுனால கட் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது அதை அப்படியே எழுதணும் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா. எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு 2p இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து 4th டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக வீடியோ புரிஞ்சிருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதோட உங்கள் நண்பர்களுக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறாதீங்க ஓகேங்களா. இப்போ வாங்க அடுத்த சம் பார்ப்போம்.